நான் பார்த்த இந்த எக்ஸ்போலே சார் எல்லாரும் என்ன ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம், 2 ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம், இந்த ஊரில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. 1-2 கொடுத்துருப்பாங்க. இப்போ 3 வருஷம் குறைஞ்சபட்சம் நீங்கள் கம்பெனி ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிராண்டே பண்ணணும் சார். அதாவது ஒரு வருஷத்தில் எல்லாரும் அவசரப்பட்டு கொடுக்குறாங்க. இப்போ கேஃபே காஃபிடெல்லாம் முதல் ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கும்போது சார் அவர் ஓன் அவுட்ல திறக்கிறதே 3 வருஷம் கழிச்சு தான் பண்ணார். நீங்க முதல்ல லாபம் சம்பாதிக்க கத்துக்கணும். முதல்ல நீங்க உங்க கணக்கு வழக்க கரெக்டா பண்ணணும். உங்களோட பிராண்டிங்கை நீங்க கரெக்டா பண்ணணும். முதல்ல நீங்க ஒரு 3-4 இடத்துல ஓபன் பண்ணணும். ரிமோட்டா நீங்க எப்படி ஆப்ரேட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கணும். உங்களோட ஸ்கேலபிலிட்டியை நீங்களே பண்ணி பார்த்தாதான் அதோட பிளஸ் மைனஸ் தெரியும். இனிஷியலாக நாங்கள் கேஃபே கோர்ஸ் மட்டும் பண்ணோம். அப்புறம் ஒரு கோர்ஸாக ஆட் பண்ணி 15 கோர்ஸ் பண்ணோம், 20 கோர்ஸ் பண்ணோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கோர்ஸ் பண்ணோம். எல்லாமே உங்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்குள்ள பண்ணக்கூடிய மாடல். எங்களோட நம்பர் 1 செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் கோர்ஸ். மற்ற ட்ரைனர்ஸ்க்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நாங்கள் ப்ராடக்ட் விற்க மாட்டோம். நிறைய விஷயங்கள் ஓனாக பண்ணவே கற்றுக் கொடுத்துருவோம். ஃபுட் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் நுழையணும்னா முதல்ல தொழிலை கற்றுக்கணும். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கடை ஆரம்பிக்கிற காசு மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கடையை ரன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா வேணும். 50,000 ரூபா ஒரு 6 மாதம் கை கிடைச்சா மாதம் போகிறப்போ 8 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபாயில் ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்கன்னா 8 லட்ச ரூபா இருந்தால் தான் ஆரம்பிக்கணும். கருப்பட்டி காஃபியில் 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து எடுத்தவங்களாமே எங்கிட்ட கிளாஸ்க்கு வருவாங்க. சார் எக்ஸ்ட்ரா சேட் ஆட் பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரா ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சாதாரணமாக 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து எடுக்கிறீங்களே, எப்படி சார் மனசு வருது உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லை சார் ரொம்ப நாள் கனவு, கொஞ்சம் லோனும் போட்டிருக்கேன் சார், சேவிங்ஸும் போட்டிருக்கேன். அது கனவு அப்படிங்கிற விஷயத்தில் கனெக்டாக இவங்க ஆரம்பிக்கிறதுனால போய் பெருசாக மாட்டிடுறாங்க. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமியோட ஃபவுண்டர் சிதம்பரம் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் உங்களை பற்றி, பட் இங்கே இருக்க ஆடியன்ஸ் பார்க்குற மக்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களை பற்றின ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி அப்படின்னு கோயம்புத்தூரில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். 2021 ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 விதமான ஃபுட் பிஸ்னஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களை எப்போவுமே குக்கிங் கிளாஸை மார்க்கெட் பண்ணதில்லை, ஃபுட் பிஸ்னஸ் கோர்ஸ் தான் மார்க்கெட் பண்ணுறோம். எக்ஸ்போல கம்பெனி போடுறவங்க இல்லை வர மக்களோட நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் இல்லை, ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் பண்ணுறோன்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லை. ஆரம்பத்திலேயே இது எல்லாமே புது கம்பெனி தான், ஆனால் நம்ம கொடுக்குறது என்னமோ வெளியே இல்லை அவங்களுக்கு ஒரு ஆசை தானே சார். எந்த புது கம்பெனிக்குமே வளரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதனால தான் அவங்க ரெண்டும் ஹையா கொடுத்து போறாங்க. ஸோ இவங்க பெருசா நடந்து கவுண்டர் போட்டுக்கலாமே நான் சொன்ன மாதிரி திருப்பி வரது இல்லை. அதான் ஒரு தடவை உள்ள போயிட்டாங்கன்னா திருப்பி அதுக்கு அடுத்து வெளியே வரது கஷ்டமா இருக்கு. அதான் எக்ஸ்போன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது புது கம்பெனிகள் எல்லாம் வராங்க சார். நீங்க போய் பாத்தீங்களா இப்போ ரீசன் அந்த கம்பெனி நிலைமை நாடுல என்ன ஆகுது சார்? இப்போ எல்லாமே புது கம்பெனின்றீங்க, போலயுமே ஆட்கள் அவங்க சர்வைவ் ஆனா செல்ஃப் ஃபண்டடாவே சர்வைவ் ஆகலாம். செல்ஃப் ஃபண்டடா அவங்களே போட்டு சர்வைவ் ஆகலாம். மேபி 1-2 பேருக்கு கொடுக்கலாம், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இப்ப நான் பார்த்த இந்த எக்ஸ்போலே சார் எல்லாரும் என்ன ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம், 2 ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம், இந்த ஊர்ல கொடுத்துருக்கோம், போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. 1-2 கொடுத்துருப்பாங்க. இப்ப 3 வருஷம் குறைஞ்சபட்சம் நீங்க கம்பெனி ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிராண்டே பண்ணணும் சார். நம்ம சரியா அந்த இதை பத்தி புரிஞ்சுக்கணும். அப்போ அதுல என்ன நடக்குது, என்னென்னலாம் வருது, லாபம் என்ன நஷ்டம் என்னன்றதோ நமக்கு தெரியறதுக்கே 3 வருஷம் ஆயிருமா சார்? அப்போ அதாவது 1 வருஷத்துல எல்லாரும் அவசரப்பட்டு கொடுக்குறாங்க. இப்போ கேஃபே காஃபிடெல்லாம் முதல் ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கும்போது சார் அவர் ஓன் அவுட்ல திறக்கிறதே 3 வருஷம் கழிச்சு தான் பண்ணார். கேஃபே காஃபிடே சொல்றேன், பெங்களூர் பேஸ் கம்பெனி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ மேக்ஸிமம் இப்போ நான் ஒரு சொந்தமாக ஒரு கடை ஆரம்பிக்கிறேன், ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு பானிபூரி கடை நான் சொந்தமாக என்னோட பேரில் ஆரம்பிக்கிறேன்னா நான் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணணும்? இப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீ ஃப்ரான்ச்சைஸ் தரணும், நீ அடுத்த லாபம் பார்க்கணும். நீங்கள் முதல்ல லாபம் சம்பாதிக்க கற்றுக்கணும். முதல்ல நீங்கள் உங்கள் கணக்கு வழக்க கரெக்டாக பண்ணணும். உங்களோட பிராண்டிங்கை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். முதல்ல நீங்கள் ஒரு 3-4 இடத்துல ஓப்பன் பண்ணணும். ரிமோட்டாக நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும். உங்களோட ஸ்கேலபிலிட்டியை நீங்களே பண்ணி பார்த்தா தான் அதோட ப்ளஸ் மைனஸ் தெரியும். ஒரு டெஸ்டிங் மாதிரி தான். ஐடியிலலாம் டெஸ்டிங்னே தனியாக இன்ஜினியர் இருக்க மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 4 ஊரில் ரன் பண்ணி நீங்கள் அதை சப்ளை எல்லாம் உங்கள் கடைக்குள்ளே நீங்கள் சப்ளை பண்ணி பார்த்து உங்கள் கடைக்குள்ளே லாஜிஸ்டிக்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்து 4 கடை போடும்போது உங்களால் முதல்ல மேன் பவர் மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஊர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இப்போ ஒரே டீ கடை பார்த்தீங்கன்னா மதுரையில் வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். சென்னைக்கும் மதுரைக்கும் வித்தியாசம் இருக்குது. கோயம்புத்தூரில் பெரிய பிராண்டாக இருக்குது, சென்னையில் ஜெயிக்கல, சென்னையில் பெரிய பிராண்டாக இருக்குது, கோயம்புத்தூரில் ஜெயிக்கல, மக்களே வேறு. ஸோ இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தால் தான் நீங்கள் அந்த கான்ஃபிடன்ஸை மக்களுக்கு கடத்த முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி வச்சா மட்டும்தான். ஆமாம். ஆனால் இப்போ உங்களோட கன்சிஸ்டன்சியாக இருக்கும், உங்களோட கன்சல்டன்ட்டியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோம் எங்களால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் வராங்களா சார்? ஒரு 75 லட்ச ரூபா கொடுத்து ஈரோட்டில் ஒரு ஃப்ரான்ச்சைசி ஒருத்தர் எடுத்திருக்காரு.
அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 15,000 ரூபாய்க்கு என்னோட கேஃபே கிளாஸ் எடுக்கிற அந்த மெனுவில் பாதி தான் இருக்குது. எங்களுக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அவரும் சொன்னார், இல்லை 75 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. 75 லட்ச ரூபா. ஒரு எங்ககிட்ட வரும்பொழுது நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் உள்ள ஒரு இன்ஜினியர். சார் எனக்கு இது ஒரு கனவு சார், கேஃபேங்க நிறைய பேர் லைஃப்பில் கனவு அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு வாழ்க்கையில் இது ஒரு பெரிய கனவு சார், அதனால் இந்த கேஃபே எடுத்தேன். இப்போ என்னென்னா அது வந்து சின்ன ஊராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கேஃபேவை பெருசாக ப்ரொமோட் பண்ண முடியல. அங்கே ஒரு பிரியாணி கடை போட்டால் ஜெயிச்சிரும், பெரிய பிராண்ட் பிரியாணி கடை போட்டாலே ஜெயிச்சிரும். இதை 80 லட்ச ரூபா ஊர்லேருந்து 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு பிரியாணி கடை போட்டால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பார். இப்போ இது ஒரு கேஃபேவாக எடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆம்பியன்ஸ் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே மக்கள் வந்தாலும் இந்த ஃப்ரான்ச்சைஸி கொடுத்த ஒரு வெஜிடேரியன், அவங்க வந்து பியூர் வெஜிடேரியன். ஸோ நான்வெஜ் போடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் எடுத்துட்டார். இப்போ எடுத்துகிட்டு கேஃபே ரன் ஆக மாட்டேங்குது. சார் என்ன பண்ணுறீங்களே தெரியல, எனக்கு அடிஷனல் ஐட்டம்லாம் போடணும், அதுக்காகத்தான் வந்து இன்னொன்று இந்த கேஃபே வந்து 54 இடத்துல இருக்குது. நானும் கேட்டேன், என்ன சார் 15,000 கற்றுக்கூடிய விஷயத்த 50 லட்சம் 60 லட்சம் சர்வசாதாரணமாக நிறைய பேர், நான் சொல்கிறது இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ கருப்பட்டி காஃபியில் 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து எடுத்தவங்களாமே எங்கிட்ட வந்து கிளாஸ்க்கு வருவாங்க. சார் எக்ஸ்ட்ரா சேட் ஆட் பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரா ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு. நாங்கள் பார்க்குறது என்ன சார், இது கொஞ்சம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சாதாரணமாக 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து எடுக்கிறீங்களே, எப்படி சார் மனசு வருது உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை சார் ரொம்ப நாள் கனவு, கொஞ்சம் லோனும் போட்டிருக்கேன் சார், சேவிங்ஸும் போட்டிருக்கேன், வாழ்க்கையோட கனவு ஒரு கேஃபே ஆரம்பிக்கணும், நம்ம ஊரில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. அதனால் போய் இது கனவு அப்படிங்கிற விஷயத்தில் கனெக்டாக இவங்க ஆரம்பிக்கிறதுனால போய் பெருசாக மாட்டிடுறாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சார் எப்படி சார் இப்போ சேல்ஸ் ஆகலைங்கிறீங்களே, என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க? 70 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருக்கீங்க, என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க? இல்லை சார் வந்து பார்க்குறாங்க, அவங்க சொல்கிறது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது சார், வேணா நீ நார்த் இந்தியன் மெனுவெலாம் சேர்த்துக்க, மெனுவை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணு, நான் கேஃபேன்னு ஆரம்பித்தேன், இப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது ஃபுல் ஃப்ளெஜ் ரெஸ்டாரண்ட்டாக மாற்றுங்கிறாங்க, மேன் பவர் வேணால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்கிறாங்க. அது எனக்கு திருப்பி இப்போவே 1,50,000 லட்ச ரூபா பக்கம், இப்போயே 1,00,000 லட்ச ரூபா பக்கம் நான் சம்பளம் கொடுக்குறேன், இன்னும் சம்பளம்லாம் கொடுத்தாலாம் முடியாது, நான் ஃபுல்லாக லாஸ் தாசன் பண்ணுறேன், வெறும் ரீல்ஸ் போட்டு தான் கடை ஓடிட்டுருக்கு, ஆனால் போகிறதுக்கும் வரதுக்கும் சரியாக இருக்குது, லாபம்னு கையில் எடுக்கவே முடியல சார் அப்படிங்கிறது அவரோட கருத்தாக இருக்குது. ஒரு கருப்பட்டி காஃபி ஃப்ரான்ச்சைஸி எடுத்தவர் வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார், ஒரு 2 ஃப்ரான்ச்சைஸி பக்கத்து ஊரில் எடுத்துருக்காரு. 2 ஃப்ரான்ச்சைஸி, அது ஒன்று 75 லட்சம் பக்கம், இன்னொன்று கொஞ்சம் கம்மியாக. ஸோ மேன் பவர்லாம் நிறையா மேன் பவர் போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன் சார், இதே கூத்து தான். 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது, ஆனால் நான் 75 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது பத்தலை சார். வெளியும் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன், வட்டி இருக்குது, ப்ளஸ் சொந்த சேவிங்ஸ் போட்டிருக்கேன், பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்ருக்கோம், பிரிச்சுக்கிறோம். அப்போ 1 லட்ச ரூபா நான் வந்து லாபம் வருதுங்கிற பட்சத்தில் ஆளுக்கு 50,000 ரூபா பிரிச்சுக்கிறது பெரிய லாபமாக தெரில சார். பட் வந்து நட்டமில்லாமல் போகுது, சந்தோஷம். இப்போ இந்த லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ வெள்ளைச்சக்கரெலாம் போட்டு தான் சார் பண்ணுறோம். ஏன்னா சார் முதல்ல வேணாம்பாங்களேன்னு. இல்லை சார் கருப்பட்டி சக்கரை போட்டு ஜூஸ் போக மாட்டேங்குது, இப்போ நான் பப்ஸ் வச்சுருக்கேன், சமோசா வச்சுருக்கேன், இப்போ இந்த கருப்பட்டி கான்செப்டே போய் என்னென்னமோ போடுறேன் சார். ஆனால் ஆரம்பிச்சதுமா கருப்பட்டி காஃபி. ஆமாம், ஆர்கானிக் வந்து பெருசாக போக மாட்டேங்குது. இப்போ கடையில் வந்து பஜ்ஜியும் கொலக்கட்டையும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலக்கட்டை சேல்ஸ் கம்மியாக இருக்குது, பஜ்ஜி தான் சேல்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஏன்னா பஜ்ஜி ஆரோக்கியம் இல்லைன்னு நம்ம நினச்சாலுமே பஜ்ஜி சேல்ஸ் தான் அதிகமாக இருக்குது, என்னங்கிறதுனால டேஸ்ட் அதிகம். கொலக்கட்டை வந்து ஹெல்த்தினாலுமே எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து அப்போ விழுந்துடுறாங்க, போயிட்டு ஏதோ மோகத்தில் போய் தான் எல்லாருமே விழுந்துடுறாங்க. சரி, இப்போ என்னன்னா சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சுக்கலாம் சார். நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க. ஒருத்தர் வந்து இப்போ நான் என்ன மாதிரி ஒரு பையன் எடுத்துக்கோங்க சார், 25 வயசு 30 வயசு 25 30 தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் முகம் அதிகமாக ஆரம்பிக்குது. நம்ம வந்து சொந்தமாக ஒரு கடை ஆரம்பிக்கணும். 30 35ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய லெவலில் போயிடுறாங்க. 30 40 வயசுக்குள்ள இருக்கவங்கலாம் சேவிங்ஸு, அதுக்கப்புறம் லோன், அது இதுன்னு போட்டு இந்த 75 80 வரைக்கும் போயிடுறாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியுன்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னா என்னெல்லாம் கேட்டுக்கணும்? ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, ஒரு ஃபுட் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் நுழையணுன்னா முதல்ல தொழிலை கற்றுக்கணும் சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் எல்லாட்டையும் சொல்கிறது வந்து, ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கடை ஆரம்பிக்கிற காசு மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கடையை ரன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா வேணும். அது தொழிலில் வந்துடும், ஒரு 50,000 வந்தால் கூட இன்னொரு 50,000 ரூபா ஒரு 6 மாதம் கை கிடைச்சா மாதம் போடணும். அப்போ 8 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபாவில் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா 8 லட்ச ரூபா இருந்தால் தான் ஆரம்பிக்கணும். பெருசாக கடன் வாங்காதீங்க. 50% நீங்கள் கடன் வாங்கலாம், அதுக்கு மேலே கடன் வாங்காதீங்க. தொழில் தெரிஞ்சு இந்த முறையில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ட்ரைனிங்க்கு இப்போ நிறைய இடங்கள் எங்களை மாதிரி இருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து மேன் பவரில் பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம். ஏன்னா சம்பளம்லாம் பயங்கரம் சார். இன்றைக்கி
ஸோ இப்போ வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களை மாதிரியான இடத்துல போயிட்டு என்ன கடை ஆரம்பிக்கிறோமோ அதுக்கான ஒரு வேலையை கத்துக்கிட்டோம்னா நாளைக்கு யாருமே இல்லைனா கூட நம்ம அந்த இடத்துல வந்து இறங்கி பார்த்துடலாம். ஆமாம் சார், ஆமாம். அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அந்த இடத்துல வந்துட்டு நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். நமக்கு வந்து பிசினஸ் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். எதுல போட்டா முதலீடு அதிகமா இருக்கும், என்ன பண்ணா எவ்வளவு லாபம் வரும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு சில பேர் வந்தாங்க, அவங்க தொழில் தெரியாது, டீ கடை ஆரம்பிச்சாரு. நம்ம சேனல்ல வந்து உட்கார்ந்து இருந்த ஒருத்தவர் தான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 85 லட்ச ரூபா லாஸ், தொழில் தெரியாது, என்ன பண்றாங்கன்னு தெரியாது, வேலைக்கு ஆட்கள் போட்டிருக்காங்க, 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளவு டீ போகுதுன்றது தெரியாது, 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளவு ஜீனி வேணுன்றது தெரியாது, கேட்க வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா அங்க வந்து ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. ஸோ தொழில் தெரியாம உள்ள போய் இறங்குறதுனால இவ்வளவு லாஸ் ஆகுது சார். அப்போ அந்த மாதிரி விஷயத்துல எப்படி போய் இறங்குறாங்க இவங்க திருப்பி? இல்லை சார், ஒரு ஆசை தான். ஒரு ஆசையில போய் ரொம்ப சிம்பிள் சார். எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. இப்போ இந்த தொழிலில் ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா சார், கூட்டம் இன்னைக்கு எங்கே இருக்கு? தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே ஹாஸ்பிட்டலு, கோயில், தேட்டரு, அப்புறம் ஹோட்டலு. எது ஆரம்பிக்கலாம்? நீங்கள் ஹோட்டல் தான் ஆரம்பிக்கலாம், சாப்பாடு தொழில் தான் ஆரம்பிக்கலாம். அதனால தான் மக்கள் வந்து சாப்பாடு தொழிலை நோக்கி போகிறாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இப்போ இருக்க கரண்ட் டைம்ல இந்த பிஸ்னஸ் பண்ணா நல்லா இருக்கும், இந்த பிஸ்னஸ் வந்து ட்ரெண்டிங்கா போகுது, இந்த பிஸ்னஸ் பண்ணா நல்லா இருக்கும்னா என்னென்ன பிஸ்னஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க அவங்களுக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக அப்படின்னா சார், 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் சூப் பிஸ்னஸ் பண்ணலாம். வெறும் 5000 ரூபாயா சார்? ஆமாம் சார். இன்றைக்கி நீங்கள் பார்க்கில் வாக்கிங் போகிற இடத்துலலாம் நீங்கள் காலையில் பார்க்கலாம், ஒரு சின்ன டேபிளில் சூப் வச்சுருப்பாங்க, சுண்டல் வச்சுருப்பாங்க. இப்போ சூப் சுண்டலுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன்னா அது நிறையா பேர் கேட்டாங்க. இனிஷியலாக நாங்கள் வேண்டான்னு நினச்சோம், சூப் சுண்டல் இருக்கலாமா அப்படின்னு. ரொம்ப சின்ன லெவலில் போகணும்னு நினைக்கிறவங்க, சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கே காசு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். பட் பார்க்கில் அந்த மாதிரி இடங்களில் ரொம்ப சிறிய லெவலில் பண்ணுறவங்க நீங்கள் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். இல்லை சார், என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு ₹1,00,000 ஒரு கார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பல மாடல் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 25 கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியலாக நாங்கள் வந்து கேஃபே கோர்ஸ் மட்டும் பண்ணோம். அப்புறம் ஒரு கோர்ஸாக ஆட் பண்ணி 15 கோர்ஸ் பண்ணோம், 20 கோர்ஸ் பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 25 கோர்ஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ₹5,00,000 பண்ணக்கூடிய மாடல் தான். ஸோ 1,00,000லேருந்து 5,00,000க்குள்ளே நிறையா மாடல் இருக்குது. இன்றைக்கி என்னென்ன மாடல் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட நம்பர் 1 செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் கோர்ஸ் இருக்குது. மற்ற ட்ரைனர்ஸ்க்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்கள் ப்ராடக்ட் விற்க மாட்டோம். ஸோ நிறையா விஷயங்கள் ஓனாக பண்ணவே கற்றுக் கொடுத்துருவோம். நேச்சுரல் பர்கர் வரைக்கும், ஹோம்மேட் மயோனைஸ் வரைக்கும் ஹோம்மேடாக நீங்களே பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம். டீசெண்டாக ஒரு நாளைக்கு 8,000 10,000 ரூபா கார்ட்டில் பண்ணுறாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்காக உள்ள ஒரு பிஸ்னஸ் இது. நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக போகும்போது 50 லட்ச ரூபா வரைக்குமே வந்துடுது சார். அதாவது நான் சொல்கிறது மிகப்பெரிய கார்ப்பரேட் பிராண்டு சொல்லலை, அதுக்கு அடுத்தபடியாக உள்ள பிராண்ட்ஸு, இந்தியன் பிராண்ட்ஸே உங்களுக்கு 50 லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் தொழிலை வந்து தெளிவாக கற்றுக்கிட்டு ஓனாகவே பண்ணலாம். ஸோ சிக்கன் வாஷிங்லேருந்து ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் அதில் அவ்வளோ வெரைட்டி, பர்கரு, அதே மாதிரி உங்களுக்கு ரேப்ஸு, சாண்ட்விட்சு, இது எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்துருவோம். அடுத்தது ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி, டீ. இது ட்ரெண்டிங் அண்ட் சேஃப்னு கூட சொல்லலாம். காஃபி அண்ட் டீ வந்து எவர்கிரீன். இன்னைக்கு ட்ரெண்டுன்னு சொல்லலாமே தவிர, கருப்பட்டி காஃபி ட்ரெண்டாக இருக்குது, மாடர்ன் டீ அண்ட் காஃபி எல்லாம் ட்ரெண்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு கடையாக போட்டிங்கன்னா சார் 4 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா தேவைப்படும். இது கூட நீங்கள் என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னா, சேட் சேர்க்கலாம். சேட் மாஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா, சம்பளம் பெரிய சம்பளம், 30,000 ரூபா சம்பளம் கேட்குறேன். நீங்கள் எங்கிட்ட கற்றுக்கிட்டு பண்ணும்போது அந்த சம்பளத்தை வந்து நீங்கள் அப்படியே மிச்சப்படுத்திடலாம். ஒரு வாட்டி கற்றுக்க போகிறீங்க, 10,000 ரூபா கொடுத்துன்னா அது என்றைக்குமே உங்களுக்கு வந்து நல்லது தான். ஸ்டாஃப் உங்களை மிரட்ட மாட்டாங்க. நீங்களே சேட்டு ஓனாகவே பண்ணலாம். நம்ம வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலாக, நார்த் இந்தியன் ஸ்டைலாக நிறைய பேர் கேட்பாங்க. எங்களுது வந்து ஆத்தென்டிக் நார்த் இந்தியன் அண்ட் ஃபியூஷன் சேட் தான் கற்றுக் கொடுக்குறோம். பானிபூரிலாம் பவுடரே போடாமல் ஃப்ரெஷ்ஷாக தான் கற்றுக் கொடுக்குறோம். இது ஒன்று. இதோட வேறு என்ன சேர்க்கலாம்? ஃப்ரெஷ் ஜூஸ். மாதத்துக்கு திருப்பி 800லேருந்து 1000 ரூபா சம்பளம். ஒரு வாட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா மாதமும் 30,000 ரூபா மிச்சப்படுத்தலாம். ஸோ ஜூஸு இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு சேல்ஸ் வந்து 15,000 ரூபா பண்ணுறாங்க சார். காஃபி, டீ, ஜூஸு, சேட்டு 15,000 ரூபா. 4 லட்ச ரூபா பண்ணும்போது ஒரு 30% வரைக்கும் மிஞ்சுது. ஸோ நாங்கள் எப்போவுமே இந்த டீ, காஃபி, இந்த காம்போவோட இந்த மாடலை வந்து பயங்கர சேஃபாக பார்க்குறோம். நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சென்னையிலே சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சார், இப்போ நிறைய ட்ரெண்டிங் பிஸ்னஸ் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா, இப்போ கரண்ட்ல ட்ரெண்டாக இருக்க மாதிரியான கடைகள் நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கேன், ஆனால் அவங்க வந்து நல்லா போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஏதாவது இருக்கா சார்? இப்போ சென்னையில் நான் சொன்ன மாதிரி குமரன் காஃபி வந்து ஹை அண்ட் கேஃபேவாக மாற்றிருக்காங்க எக்ஸிஸ்டிங் காஃபி ஷாப்பை. சாய் அண்ட் குப்பி அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்ருக்காங்க. நம்மகிட்ட ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க வந்து டெஸ்டின்னு ஒரு பிராண்டு வந்து சுந்தராபுரத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து சென்னையில் வந்து
சாய் குயின்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அதே மாதிரி அம்பால் காஃபின்னு ட்ரிபிள் கேனில் இருக்குது. இது வேணும் 5-6 காப்பி கடை இங்கே நான் சொல்கிறதே இருக்குது. இது போக நம் கேஃபேன்னு சொல்லிட்டு மெரினா பீச்சில் திறந்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் மட்டுமில்லை சார், அதர் ஸ்டேட்லேயும் வராங்க. கேரளா, கர்நாடகா, டெல்லி, பாம்பேலேருந்து எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அதாவது அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்க. பட் வந்து பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷங்க. மேலே நம்பிக்கை வச்சு வரது. சரி, இப்போ உங்கள்கிட்ட வர ஆட்கள் நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோன்னு கேட்டு வராங்களா, இல்லை என்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டு வர ஆட்கள் இருக்காங்களா சார்? 2 விதமாக வருவாங்க சார். எங்கிட்ட வரவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புளும் வருவாங்க. எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புள்னா வேறு தொழில் பண்ணிட்டு இந்த தொழில் பண்ணுறேன்னு வருவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சார் ஸ்டேஷனரி ஷாப் இருக்குது, ஃப்ரண்ட்டில் குழந்தைங்கள்லாம் வருவாங்க, ஏதாவது நான் ஒரு கவுண்டர் போடலான்னு இருக்கேன், இடம் இருக்குது அப்படின்னு வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஏற்கனவே ஒரு கேஃபே ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், கேஃபே சரியாக போகலை, மெனு ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கவங்க ஏன் வருவாங்கன்னா, ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்களே என்ன சொல்கிறாங்க, பிராண்டே நீங்கள் வேறு என்ன வேணாலும் போட்டுக்கோங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் கற்றுக் கொடுக்காத டீ ஃப்ரான்ச்சைஸியும் கிடையாது, காஃபி ஃப்ரான்ச்சைஸியும் கிடையாது. எல்லா டீ அண்ட் காஃபி ஃப்ரான்ச்சைஸியும் எங்கிட்ட வந்திருக்காங்க. ஏதோ ஒரு ஊரில் எடுத்தவங்க, சார் சேல்ஸ் கம்மியாக இருக்குது, என்ன வேணாலும் பண்ணிக்கங்கிறாங்க, நான் வரேன், அவ்வளோதான். ஜூஸ் கிளாஸ்க்கு வருவாங்க, சாட் கிளாஸ்க்கு வருவாங்க, எக்ஸ்ட்ரா கேஃபே கிளாஸ்க்கு வருவாங்க. எக்ஸிஸ்டிங் என்ன பண்ணுவாங்க, காஃபி டீ வெளியே பசு வாங்கி வைப்பாங்க, சமோசா வாங்கி வைப்பாங்க, கட்லெட் வாங்கி வைப்பாங்க. ஸோ எங்கிட்ட வந்து கற்றுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்லீஸ்ட் அவங்களோட டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20,000 பண்ணணும் அப்படின்னா இவங்க ஒரு 7,000 8,000 பண்ணுறாங்க, இன்னொரு 12,000 எக்ஸ்ட்ரா பண்ணணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு மாஸ்டர்ஸ்க்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது, பணத்தை சேவ் பண்ணணும். அப்போ ஓனாக கற்றுக்கிறதுக்காக எங்கிட்ட வருவாங்க. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸியும் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு கை விரிக்கிறதுனால. சார் அதே மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் இருக்குது, இல்லை என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குது, என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது. இப்படின்ற ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற மாதிரியான தேவைகள் இருக்குல்ல சார். குறைந்தபட்சம் உங்களுக்கு இவ்வளோ காசு இவ்வளோ பணம் இருந்தாலே உங்களால் ஒரு பிஸ்னஸை நல்லபடியாக ஆரம்பித்து கொண்டு போக முடியும்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ இருந்தால் போதும் சார்? இப்போ நான் சொல்கிற மாதிரி சார் 1 லட்ச ரூபா மினிமம் மாடல் நிறைய இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாவில் ஒரு கார்த்து ரெடி பண்ணுறீங்க, எக்யூப்மெண்ட்டோட நீங்கள் இனிஷியல் ஸ்டாக்கோடு பண்ணுறீங்கன்னா 1 லட்ச ரூபா வந்து தாராளமாக போதும். இப்போ இதை வந்து நீங்கள் லாஸ் ஆகுது அப்படின்னு வைக்கிற பட்சத்தில் ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்காவது குறைஞ்சபட்சம் கையில் காசு வச்சுக்கணும். ஏதோ ஒரு வருமானம் வரும், கடை ஓடாமல் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு எங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு எங்கே நீங்கள் வந்து அந்த லாஸ் பண்ணுறீங்களோ அதை சரி கட்டுறதுக்காக தான் நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் வச்சுக்கணும், ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் சேஃப். ஒரு 3-4 மாதத்துக்கு அதுக்குள்ளே நீங்கள் பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். சார் அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட கன்சல்டன்சின்னு வராங்களா சார், இடத்த நீங்கள் சொல்லுங்களா சார், இந்த இடத்துல தான் நீங்கள் வைக்கணும். அதாவது நிறைய பேர் வந்து ஏமாறுற விஷயம் என்னன்னா, ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துடுறாங்க, ஆனால் வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு இடமாயிடுது. அதனால தான் நிறைய பேருக்கு லாஸும் ஆகுது. சமீபத்தில் நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பேசும்போது, நான் வச்ச இடம் சரியில்லை, அந்த இடத்துல வச்சனால என்னோட வந்து கடை ஓர மாடியில, ஒரு ஹைவேல போயிட்டு ஒரு டீ கடையை வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கடை வைக்கிறோம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பிரச்சனை நடக்குது சார். இடம் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கோ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்க்கோ எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க சார் நீங்கள்? அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எங்கிட்ட சொந்த இடம் இருக்குது அப்படிம்பாங்க. நாங்கள் சொல்கிற ஒரு டைலாக் இருக்குது, செருப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு சுற்ற முடியாது. ஸோ உங்கள்கிட்ட இடம் இருக்குது, அதோட சூட்டானால் அந்த இடத்துல இந்த பிஸ்னஸை வைங்க அப்படின்னு சொல்லுவோம். சூட்டாக காட்டி வைக்கக்கூடாதுன்றோம். இதுக்கு கன்சல்டிங் நிறைய பேர் வராங்க சார். அதாவது சார் எனக்கு இந்த இடத்துல கடை இருக்குது, பக்கத்தில் உள்ள கடைகள் எல்லாமே கேட்போம். ஆன்லைன் கன்சல்டிங்கும் பண்ணுறோம், ஆஃப்லைன் கன்சல்டிங்கும் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு முடிவு சொல்லியிருக்கோம். இல்லை அதான் சார், எந்த மாதிரி இடத்துல மேக்ஸிமம் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்குறேன் சார். இந்த மாதிரி இடங்கள்ல இப்போ ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னால் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கேஃபே ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் கேஃபே ஆரம்பிக்கிறாங்க. எதனால் கேஃபே ஆரம்பிப்பாங்கன்னா, சார் நான் பஜ்ஜி போண்டாலாம் போட விரும்பலை, சாண்ட்விச் விற்கணும், பர்கர் விற்கணும், ரேப்ஸ் விற்கணும் கான்செப்டில் ஆரம்பிப்பாங்க. எங்கே ஆரம்பிப்பாங்க? தேர்ட் டைலில் ஆரம்பிப்பாங்க. காலேஜ் பக்கத்தில் ஆரம்பித்தா ஓரளவுக்கு பொழைச்சிக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க, லொக்கேஷனு எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் 90% பேர் வரது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டீரியர் ஒர்க் நடக்கிற ஸ்டேஜில் தான் வருவாங்க. சார் நான் தொழில் கற்றுக்கணும், ஆள் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை நானே பண்ணலான்னு இருக்கேங்கிற ஸ்டேஜில் வருவாங்க. அப்போ லொக்கேஷன் டிசைட் பண்ணிவிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எங்களால் பெருசாக ஹெல்ப் பண்ண முடியாது. இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து சாண்ட்விச் விற்கலான்னு இருக்கோம், பர்கர் விற்கலான்னு இருக்கோம், மெனு போட்டு வச்சா பஜ்ஜி போண்டா கேட்குறாங்க, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று அந்த இடத்துல பஜ்ஜி போண்டா போடணும், வரவங்க போகிற வயசானவங்களாம், அப்போ அவங்க சாண்ட்விச் சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்கிறது தேர்ட் டயர் கிராமத்தில், அப்போ நீங்கள் அவங்கள சாண்ட்விச் சாப்பிட்டுன்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சிட்டியாவது பரவாயில்ல வழியிலன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த லொக்கேஷனை விட்டு வேறு லொக்கேஷனுக்கு தான் மாறணும், அதாவது யங்ஸ்டர் இருக்க லொக்கேஷனுக்கு மாறணும். இதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.